Hi, hello viewers, welcome back to our channel Mugi. So இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற டாபிக் என்னன்னா வந்துட்டு பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்கல. ஸோ வந்து பைக் நீ புது பைக் எடுக்க போறீங்கன்னா என்ன மாதிரிலாம் செக் பண்ணி வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த பைக் ரிலேட்டடாக மோட்டோ விளாகிங் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த வீடியோ போட்டிருப்பாங்க. சரி நம்ம மட்டும் ஏன் போடாமல் இருக்கணும், அதுவும் ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு தான். ஆனால் சப்போஸ் அவங்க சொல்லுறது நான் சொல்கிற பாயிண்ட் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் தான் இருக்கலாம். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். புது பைக் நீங்கள் வாங்க போகிறதா இருந்தால் வந்துட்டு இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிட்டத்தட்ட பார்த்தா வந்து இது வந்துட்டு ஒரு 12-13 ஸ்டெப்ஸ் கிட்ட நிறைய வந்துட்டு ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன். மெயினாக வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஸ்டெப் என்னன்னா வந்துட்டு இப்போ சொல்கிறேன்னா வந்துட்டு நிறைய ஸ்டெப்ஸ் இருந்தாலும் முதல்ல நீங்கள் பைக்கை வந்து நீங்கள் வந்து டெலிவரி எடுக்கிறதுக்கு ஃப்ரெண்டில் வச்சிருப்பாங்களா, ஷோவில் வச்சிருக்கும் போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கீ ஆன் பண்ணிவிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள். அதிலே வந்துட்டு உங்களுக்கு அந்த விதின் ஒரு 20-30 அந்த மாதிரி கிலோமீட்டர் கம்மியான கிலோமீட்டரில் ஓடி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். சப்போஸ் அது வந்துட்டு மோர் தேன் 200 கிலோமீட்டர்ஸ் அப்படிலாம் ஓடி இருந்துன்னா வந்துட்டு அங்கேயே அதை பாஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கேட்டுருங்க ஏன் இவ்வளோ ஓடி இருக்கு அப்படின்ட்டு. எதுக்காக இந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு பார்க்க சொல்கிறேன்னா, ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் வந்துட்டு லாஸ்ட் மந்த் நினைக்கிறாமா ஒரு பைக் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. 200 சம்திங் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அவங்க வந்து கவனிக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. அப்புறம் வீட்டுக்கு போன அப்புறமா போயிட்டு வந்து கேட்டிருக்காங்க ஷோரூமில், சார் இப்படி வந்துட்டு நிறைய கிலோமீட்டர் ஓடி இருக்கு, என்ன ரீசன் கேட்டதுக்கு அவங்க சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, சார் மேபி வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டியிருப்பாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்க. இவங்க போய் ஃபைட் பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் ட்ரைவ் ஓடின வண்டியை வந்து நீங்கள் எப்படி எங்களுக்கு தரலாம் அப்படின்ட்டு. பட் நோ யூஸ், அவங்க திரும்ப சண்டை போட்டு எகைன் ஃபைட் பண்ணி பைக்கை கொண்டு ஷோரூமில் விட்டு பைக் வேண்டான்னு கொடுத்து கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்க கேஸ் போடுற லெவலுக்கு போயிட்டு மேபி ஒரு 2 வீக்ஸ் அப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு வந்து பைக்கை மாற்றி வேறு பைக் கொடுத்தாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா சில ஷோரூம் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. சில ஷோரூமில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புது வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து ஓட்டருக்கு கொடுத்துட்றாங்க, அதே எடுத்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை மெயினாக ஃபஸ்ட் பார்த்துருங்க. ஓகே, செகண்ட் பாயிண்ட்டை நான் பார்க்க போகிறேன்னா வந்துட்டு பைக்கில் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆர் டென்ஸ் அப்படி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா வந்து மெட்டல் பாடியாக இருந்தால் வந்துட்டு அவங்க வந்து லோடு வந்து டெம்போவில் தான் வருதா. ஸோ வந்து அவங்க எங்கேயாச்சும் இருக்குதப்பா எங்கேயாச்சும் தட்டி இருந்தால் வந்து டேங்கில் பெண்ட் இருக்கலாம், சப்போஸ் எங்கேயாச்சும் ஸ்க்ராச்சஸ் இருக்கலாம், அதெல்லாம் நோட் பண்ணுங்கள். கூட வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் இஷ்யூஸ் மெயினாக நோட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு டிஸ்க் பிளேட்டில் ரஸ்ட்டாக இருக்கலாம், மேபி மெட்டல் பார்ட்ஸாக இருந்தால் வந்துட்டு கொஞ்ச நாள் அப்படி அவங்க மலையில் அப்படியே தான் விட்டுருந்தாங்கன்னா அந்த சில பார்ட்ஸ் வந்து ரஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஸ்க்ராச்சஸ் அண்ட் டென்ஸ் அப்புறம் வந்து ரஸ்ட் இதுவுமே வந்துட்டு மெயினாக செக் பண்ணிருங்க. செயின் ஸ்ப்ராக்கெட் செயின் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு ரஸ்ட் இருக்கா செக் பண்ணிருங்க. மெயினாக வந்து நீங்கள் பைக் எடுக்கும்போது மோஸ்ட்லி வந்து டே டைம் எடுங்க, ஈவினிங் டைம் ஆர் நைட் டைம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ரீசன் என்னென்னா வந்துட்டு நைட் டைமில் அவ்வளோ நமக்கு விசிபிள் இருக்காது, ரஸ்ட் இருக்கா இல்லை வந்துட்டு பெண்ட் இருக்கா அப்படின்னு ரொம்ப கவனிக்க முடியாது. டே டைமில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட் என்ன வந்துட்டு இது மோஸ்ட்லி நம்மளால் டக்குன்னு செக் பண்ண முடியாது, வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வந்துட்டு இன்ஜின் ஆயிலெலாம் ப்ராப்பரான லெவலுக்கு வந்து ஃபில் பண்ணியிருக்காங்களா, டிஸ்கில் வந்து ஆயில் ஃபில் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி ஆயில். அப்புறம் கூலண்ட் இந்த பைக்கில் கூலண்ட் கிடையாது. ஸோ கூலண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி பட்ட பைக்காக இருந்தால் வந்து கூலண்ட்லாம் ப்ராப்பராக ஃபில் பண்ணியிருக்காங்களா, ப்ராப்பர் லெவலில் இருக்குது அப்படின்றது ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. ஓகேவா, இந்த பாயிண்ட் கன்சிடர் பண்ணிங்க. அதுக்கு அடுத்து பார்க்க போகிற பாயிண்ட் என்னன்னா வந்துட்டு பேட்டரி. இது வந்து இந்த டைமில் ஆஃப்டர் லாக்டவுன் இந்த டைமில் நீங்கள் பைக் எடுக்கிறது கண்டிப்பாக இது வாட்ச் பண்ணணும். இந்த டைமில் நார்மலாக வாட்ச் பண்ண வேண்டியதான். என்ன ரீசன் நான் சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி இப்போ லாக்டவுனில் வந்து 2 மந்த்ஸ் கிட்டத்தட்ட வந்து பைக்லாம் சேல்ஸ் ஆகும் அப்படியே ஸ்டாப்லேயே வச்சிருப்பாங்க. ஸோ வந்து பேட்டரி வந்து ட்ரைன் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நான் ஷோரூம்லேயே லாஸ்ட்டாக ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஜிடி ரிவ்யூ பண்ண போனப்போ வந்து பேட்டரி வந்து கம்மியாக இருக்குது, நாங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம், வந்த அப்புறமா உங்களுக்கு வந்து பைக் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரீசன் அதுதான், லாக்டவுனில் பைக் ஸ்டாப் பண்ணியிருக்கும் போது பேட்டரி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பேட்டரி வந்து ப்ராப்பராக இருக்கான்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து பார்க்க பாயிண்ட் நான் வந்துட்டு டூல் பாக்ஸ் அண்ட் ஃபஸ்ட் எய்ட் கிட் வந்து வச்சிருக்காங்க அப்படின்றது பார்த்துங்க. ஸோ சாம்பிளுக்கு வேணா வந்துட்டு இந்த ஹிமாலயன் பைக்கில் வந்து காமிச்சு தரேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து டூல் பாக்ஸ் வந்து இங்கே தான் இருக்கும், சீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு டூல் கிட் வச்சிருப்பாங்க. ஸோ டூல் கிட்டுக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட் கிட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், இதுக்குள்ள வச்சிருப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பைக்கும் பர்டிகுலர் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸில் வந்துட்டு அவங்க வந்து ப்ராப்பராக வந்துட்டு டூல் கிட் அண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட் இது கிட்டலாம் வந்து வச்சிருக்காங்கன்றது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம எடுத்துகிட்டு போன அப்புறமா திரும்ப வந்து வைக்கலன்னு கேட்டாங்கன்னா வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நீ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு ஆயில் லீக்கேஜஸ் அண்ட் பெட்ரோல் லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. மெயினாக அது உடனே செக் பண்ண முடியாது, நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் கொஞ்ச நேரம் அதாவது நீங்கள் பைக் எடுக்கிறீங்கன்னா எப்படினாலும் ஒரு 1/2 hour உங்களுக்கு டைம் பண்ணுங்க. ஸோ அந்த டைமில் செக் பண்ணுங்கள். பைக் பர்டிகுலர் இடத்துல விட்டுருக்காங்கன்னா அதோட பாட்டமில் வந்து எங்கேயாச்சும் தரையில் வந்து ஆயில் லீக்கேஜ் இருக்கா இல்லை பெட்ரோல் டேங்க் லீக்கேஜ் செக் பண்ணிடுங்க. ப்ளஸ்லாம் அனுபவப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்துட்டு நான் வந்து பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஆனால் இதில் எந்த பாயிண்ட்டுமே நான் பைக் எடுக்கும்போது டெலிவரி எடுக்கும்போது செக் பண்ணவே இல்லை. ஸோ அதோட அனுபவத்தை சொல்கிறேன் நான். எனக்கு பார்த்தீங்கன்னா பைக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு வந்து இன்ஜினில் வந்து ஆயில் லீக்கேஜ் இருந்துச்சு. எப்படின்னா வந்து இன்ஜின்னா ஃபுல்லாக இல்லை, ஸோ டாப்பில் கேப் வரும்ல, அது கேப்லேருந்து வந்துட்டு ஆயில் லீக்கேஜ் இருந்துச்சு. போய் கேட்டப்போ வந்துட்டு ரோபோட் ஃபிக்ஸ் பண்ணுறது எக்ஸட்ரா அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து விட்டுட்டு ஒன் டே தெரியும், ஒன் டே ஃபுல்லாக பைக் விட்டு அதை கேப் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எகைன் பேஸ்ட் பண்ணிலாம் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வண்டி வந்து எடுக்கும்போது ப்ரீவியஸாகவே செக் பண்ணிடுங்க, ஆயில் லீக்கேஜ் ஆர் பெட்ரோல் லீக்கேஜ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து பார்க்க வேண்டியது நீங்கள் வந்து பேட்டரி நீங்கள் செக் பண்ணுறப்போ இந்த பாயிண்ட் நீங்கள் பார்க்குறதா இருக்கும். என்னென்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயரிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றது வந்துட்டு லைட் எரியுதா, அப்புறம் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதா,
என்னென்ன ஒயரிங் நம்ம லைட் சம்மந்தமாக வந்துட்டு இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சர் எக்ஸட்ரா ஃபுல்லாகவே வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு பேட்டரி இஷ்யூ இருந்தால் அதிலே வந்து தெரிஞ்சு போகும் ஒர்க் ஆகலன்ட்டு. சப்போஸ் பேட்டரி ப்ராப்பராக இருந்தால் கூட சப்போஸ் ஏதாச்சும் பல்ப் ஃபியூஸ் பண்ண சம்திங் எக்ஸட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து இந்த இதிலே பார்த்துருங்க. மோஸ்ட்லி வந்துட்டு லைட்டெல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றது கூட வந்துட்டு அந்த பேட்டரியில் அந்த ரிலேட்டடே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹார்ன் கூட வந்து ஒர்க் ஆகுதான்னு ப்ராப்பராக பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறேன்னா வந்துட்டு நீங்கள் பைக்கை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக மீடியமான ஒரு த்ராட்டில் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க. அதாவது லைட் த்ராட்டில் கொடுக்கும்போது தெரியும் எக்ஸ்ட்ரா வித்தியாசமான வைப்ரேஷன்ஸ் ஏதாவது வருதா வந்துட்டு இல்லை ஏதாவது போல்ட் நட் லூஸாக இருக்கா கிர்னு சவுண்ட் வருதா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. அதுக்காக வந்து ஷோரூமில் வச்சு எடுக்கும்போது ஃபுல் த்ராட்டில் கொடுக்காதீங்க, அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து லைட் த்ராட்டில் ஸ்டார்ட் பண்ணி விட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் வைப்ரேஷன்ஸில் ஏதாச்சும் லூஸ் இருக்கா, வித்தியாசமான ஒரு அப்நார்மல் நாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகுதான்றது அதிலே உங்களுக்கு தெரிஞ்சுப்போம். ஸோ அது வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்க்குற பாயிண்ட் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வாங்குவோம். பட் வந்து அது கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைக் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பேப்பர்ஸ், அதில் உள்ள இருக்கக்கூடிய இன்ஜின் நம்பர் அண்ட் சேசிஸ் நம்பர்லாம் வந்து கரெக்டாக மென்ஷன் ஆயிருக்கா. சப்போஸ் அவங்க வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக வந்து பைக்கை மாற்றி ஒரே டைமில் 2 பைக் சேம் வந்து டெலிவரி எடுக்கும்போது மாற்றி ஏதாச்சும் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபியூச்சர் நம்ம கண்டுக்காம விட்டுருவோம். எப்பயாச்சும் வந்துட்டு அங்கே ஆர்டிஓ போகும்போது இல்லை ஏதாவது ஒரு இதுதான் நம்ம வந்து ஃபீல் ஆகும். ஸோ ப்ரீவியஸாக எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்ஜின் நம்பர் அண்ட் சேசிஸ் நம்பர் கரெக்டாக இருக்குதா, மேட்சாக இருக்கான்ட்டு சிம்பிள் தான் நம்ம தெரியும். இதில் தான் இங்கே தான் இருக்க போது சேசிஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் எல்லாமே பார்த்தாலே தெரியும் மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து அதை வந்து ஒரு வாட்டி நோட் பண்ணிடுங்க கிளியராட்டு. அடுத்து பார்க்க போகிற பாயிண்ட் இதுவுமே நான் பர்சனலாக வந்து அனுபவப்பட்ட ஒரு பாயிண்ட் தானே. நான் வந்துட்டு சீட் இல்லாமல் வந்து டேமேஜ் இல்லாமல் இருக்கேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து சீட் கவர் வந்து போடல, கம்பெனி ஸ்டாக்கில் வந்து அந்த கவர் மாதிரி பட்டதான் நான் ப்ராப்பராக பார்க்காம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே சேம் அதை 2 டேஸ் கழிச்ச அப்புறம் பார்த்தா சைடில் வந்து லைட்டாக வந்து அந்த சீட் கவர் வந்து லைட்டாக கிழிஞ்சிருந்துச்சு, உள்ளே வந்து ஸ்பாஞ்ச் வெளியே தெரிய மாதிரி இருந்துச்சு. போய் கேட்டேன், அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து மேபி உங்கள் டேமேஜாக இருக்கலாம், நீங்கள் பண்ண டேமேஜ் ஆகலாம் அப்படின்னு. நான் நல்லா எடுத்து சொல்லிட்டேன், சார் இல்லை வாய்ப்பே இல்லை, நான் எடுத்துகிட்டு எங்கேயுமே போகலை அப்படின்னு நான் சொல்லி எடுத்து சரி ஓகே அப்படின்ட்டு வந்துட்டு சீட் கவரை வந்து சேஞ்ச் பண்ணி வேறு வந்து கொடுத்தாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா ஷோரூம்ல பண்ணுவாங்களான்றது தெரியல. ஸோ ப்ரீவியஸாகவே சீட்டில் ஏதாவது டேமேஜ் இருக்கா, கவரில் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா புது பைக் எடுக்கும்போது அவங்க வந்து ஒவ்வொரு ஷோரூமும் டிஃபர் ஆகும், இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பெட்ரோல் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ செக் பண்ணிடுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 3 லிட்டர்ஸ் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும், 1 லிட்டர் 2 லிட்டர் மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணுங்க எவ்வளோ ஃப்ரீ ஆஃப் பெட்ரோல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அவங்க மேபி நம்ம முன்னாடி வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க மேக்ஸிமம். சப்போஸ் வந்துட்டு அப்படி ஃபில் பண்ணலாம் ப்ரீவியஸாக பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணி எதுக்கு ஃப்ரீயாக கிடையாது கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வாட்டி ஃப்ரீ பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபைனல் ஒரு பாயிண்ட் என்னன்னா வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம ஷோரூமில் பைக் எடுக்க போகிறதுனா யாராச்சும் கூட்டு தான் போவோம். அப்படி யாரையாச்சும் கூட்டிகிட்டு போகிறோட ஒரு பர்சனலாக உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் யாராவது வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் ஹிமாலயன் இதே பைக் வச்சிருக்க ஒருத்தங்க இல்லை வந்துட்டு நீங்கள் எடுக்க போகிற பைக் சேம் வச்சிருக்க ஒரு ஃப்ரெண்ட் தெரிஞ்சவங்க யாராச்சும் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஈஸியாக வந்து என்ன இருந்தாலும் அவங்க பார்த்த உடனே அப்சர்வ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ரெகுலராக அந்த பைக் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏதோ ஒன்று மாதிரி இருக்குது, ஏதோ டேமேஜ் இருக்குது அப்படின்றது ஈஸியாக அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரீவியஸாக அந்த பைக் வச்சிருக்க ஒரு ஆள் வந்து உங்களுக்கு வந்து பழக்கம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட்டிகிட்டே போயிடுங்க பெட்டர். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து ஹெண்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த வீடியோ நிறைய வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும், தமிழ்லையும் சரி எல்லா லாங்குவேஜிலும் அவைலபிள் இருக்கும். ஸோ என்னோட சைட்லேருந்து நம்மளும் வந்து மோட்டோ விளாகிங் பண்ணுறோம், பைக் லிட்டாக வீடியோ போடுறோம். ஸோ அதுக்காக நானும் வந்துட்டு ஒரு வீடியோ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் வேறு பார்த்த வீடியோவில் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பாயிண்ட் இருக்கா இல்லை சேமாக தான் இருக்கா அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கமெண்ட் வந்து அதில் மென்ஷன் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து இல்லை பிடிச்சிருந்து நான் வந்து லைக் பண்ணுங்கள். அது மாதிரி புதுசாக பைக் எடுக்க போகிறவங்க இல்லை நீங்கள் எடுக்க போகிறீங்க இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்க. அவ்வளோதான், நம்ம இன்னொரு நாள் இன்னொரு சந்திக்கலாம். ஓகேவா, பாய்.